வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, PM கிசான் திட்டத்தின் கீழே 21வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு விவசாயிகளிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்து இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதற்கான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. சோ இது ஒரு மகிழ்ச்சி தருவதான செய்தி தான். இந்த செய்தியை பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அது என்ன செய்தின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த PM கிசான் திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயிகளிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்றுட்டு வராங்க. சோ இப்போது பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் PM கிசான் திட்டத்தின் கீழே 20 தவணை தொகை நேரடியாட்டு விவசாயிகளின் வங்கி கணக்குல ஆதார் பேஸ் படி கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் EKYC அப்டேட் பண்ணாம இருந்தாலும் அவங்களுக்கு 20 தவணை தொகை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 21வது தவணை தொகை கிடைக்கணும்னு சொன்னா கண்டிப்பாட்டு நீங்க EKYC அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பண்ணா மட்டும்தான் இந்த 21வது தவணை தொகை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுடைய ஓன் வெப்சைட்ல போயிட்டு நீங்க EKYC அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 21வது தவணை தொகை எப்போ வரும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா PM கிசான் திட்டத்தின் 20வது தவணை தொகை 2 ஆகஸ்ட் 2025 கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தீபாவளிக்கு 22வது தவணை தொகை 21வது தவணை தொகை வரும்னு சொன்னாங்க. ஆனா தீபாவளிக்கும் வரல, அதுக்கப்புறம் வரும்னு சொன்னாங்க, வரல. ஆனா நவம்பர் தொடக்கத்துல வரும்னு சொன்னாங்க, வரல. ஆனா இப்போ ஒரு தகவல் வெளியாக இருப்படி பாத்தீங்கன்னா நவம்பர் மாத இறுதிக்குள் வரும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதற்கான அபிஷியல் டேட் வரும்போது நம்ம சேனல்ல பதிவிடும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா EKYC கண்டிப்பா பண்ணுங்க, அப்பதான் 21வது தவணை தொகை கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பாட்டு இதுவரைக்கும் விவசாயிகளா இருந்து இன்னும் PM கிசான் திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணலைன்னு சீக்கிரமாட்டு அவங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஈஸியாவே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாட்டு இனி நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்மர் ஐடி கண்டிப்பாட்டு இருக்கணும். ஃபார்மர் ஐடி கண்டிப்பாட்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த PM கிசான் திட்டத்தின் கீழே அமௌண்ட் கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஃபார்மர் ஐடி இல்லைன்னு சொன்னா சீக்கிரமாட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அந்த ஃபார்மர் ஐடியை வாங்கிருங்க. ஃபார்மர் ஐடி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது, CSC கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் தான் ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். PM கிசான் திட்டத்தின் கீழே இந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் தொடர்ந்து நம்ம சேனல் அதற்கான வீடியோ பதிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதிநிதி.